இந்த வேங்கை வயல் பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு கிட்டத்தட்ட வந்த மாதிரி நம்மளுக்கு தெரிய வருது சார். ஆனால் முடிவுக்கு வந்ததா முடிச்சிட்டிங்களா? இந்த வேங்கை வயல் விவகாரம் என்பது 2 நபர்களுக்கு தமிழகத்தில் ஒரு பெரும் தலைவலியாக இருந்தது. அதில் ஒருவர் மாண்புமிகு நம்முடைய முதல்வர், திமுக தலைவர், திராவிட மாடல் ஆட்சியின் தலைமகன் ஸ்டாலின் அவர்கள். இன்னொன்று வாழும் அம்பேத்கர், எழுச்சி தமிழர், அப்புறம் திராவிட சிறுத்தை தொல் திருமாவளவன் எங்கள் அண்ணன். இந்த 2 பேருக்குமே இது ஒரு பெரிய நெருக்கடியாக இருந்தது. அவரை முதல்வரை என்ன திராவிட மாடல் ஆட்சின்றீங்க, அப்புறம் யாருக்கெல்லாம் அதிகாரம் மறுக்கப்பட்டிருக்கோ அவங்களுக்கு அதிகாரத்தை தூக்கி மேலே நிறுத்தத்தான் திராவிட மாடல் ஆட்சின்றீங்க. அப்புறம் வந்து இன்னொரு விளக்கம் சொல்கிறீங்க, அதாவது சமூக விடுதலையோடு சேர்த்த பொருளாதார விடுதலை தான் வந்து திராவிட மாடல்ன்றீங்க. நீங்கள் ஒரு பக்கம் இப்படி சொல்கிறீங்க. இன்னொருத்தர் உங்கள் ஆள் ஒருத்தர் சொன்னார், திராவிட மாடல்னால் திராவிடங்கிறது தமிழ், மாடலுங்கிறது ஆங்கிலம், தமிழும் ஆங்கிலமும் கலந்த என்னென்னவோ இந்த மிச்சரை கலக்கிற மாதிரிலாம் கலக்கின்னு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ இவங்க 2 பேருக்குமே ஒரு நெருக்கடி. ஏன்னா வேங்கைவியல் வந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாத குற்றம் இல்லை, அதுக்கு ஒன்றும் எவிடன்ஸ் இல்லை, அது இல்லை, சாட்சி இல்லை, போனதில்லை, வந்ததில்லை, யாருமே எதை பற்றியுமே சொல்ல மாட்டான் அப்படின்லாம் இல்லை. அப்போது நீங்கள் இப்போ என்னை போன்றவர்கள் பலர் அரசு இதை கண்டுபிடித்திருக்கோம், கண்டுபிடிச்சிடுச்சு, நான் ட்ரெஸபிள் அளவுக்கு இது பெரிய வழக்கு இல்லை, சும்மா ஒரு 4 பேரை கூப்பிட்டுனாலே ஏதாச்சும் சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு போகிறோம். அப்போது அரசு எதற்கோ இதை மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது. திமுக கட்சியில் இருக்கிற ஒரு தம்பியை வந்து கொலை பண்ணிட்டாங்க, 12-13 வருஷம் ஆச்சு, இதனை எக்ஸ்பைரி டேட்டா அப்படிலாம் கேட்டார். அதுக்கு என்ன திமுககார மாதிரி பேசுகிறீங்க, நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னாங்க. என்ன எங்கே வச்சு அழுத்துனாங்கன்னு தெரியல.